மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். கண் தெளிவாக இருந்தால், நம்முடைய கண் தெளிவாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி நம்மளுடைய கண் கெட்டதாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எண்ணெய் ஊற்றாமல் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்கு என்னவென்றால் நம்முடைய கண்ணு தான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். கண்ணை பற்றி அநேக வேத வசனம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் மன கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுப்பாராக என்று பார்க்கிறோம். அடுத்ததாக யோபு கூட இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி கண்களை பற்றி அநேக வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கண் தெளிவாக இருந்தால்தான் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அது நம்முடைய சரீரத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று பார்க்கிறோம். நம்முடைய கண் தெளிவில்லாது இருந்தால், அதாவது இருளாக இருந்தால் அது நரகத்திற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுதான் சொல்லுகிறார் ஏசப்பா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது பிடுங்கி போடு என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அதை அப்படியே எடுத்து கண்ணெடுத்து பிடுங்கி போடுகிறது அல்ல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரிகள் அப்படி கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று தான் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே தான் எண்ணெய் ஊற்றாமல் எரியும் விளக்கு என்னவென்றால் நம்முடைய கண் என்று பார்க்கிறோம். ஆமென்.